சித்தர் பூமி. ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம். 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். அனைவருக்கும் வணக்கம். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். ஏஎல்பி ஜோதிடர், ஜோதிட ஆசிரியர் டாக்டர் சாந்தி தேவி ராஜேஷ்குமார். நிறைய பேர் ஒரு கேள்வி கேட்குறாங்க. எதை எடுத்தாலும் ஒரே தடையாக இருக்குது. ஒரு செயல் செய்யணும் அப்படின்னாவே அதுக்கு நிறைய தடங்கள் வருது, நிறைய இடங்கள் வருது. ஒரு வெளியூர் போகலாம் அப்படின்னு திட்டமிட்டபடி ஒரு ஊருக்கு பிறப்புடுறோம். அந்த ஊருக்கு போகணும் அப்படின்னு நினச்சி நம்ம பயணிப்போம். பாதி தூரத்தில் போய் கார் பிரேக் டவுன் ஆகிடும், அல்லது அங்கே வேறு ஏதாவது சூழ்நிலைகள் மாற்றங்கள் ஆகிடும். நம்ம போகிற காரணங்களுக்கான தேவைகள் உள்ள வீடு அவங்களுக்கு ஏதாவது தேவைகள் ஏற்பட்டு வெளியில் கிளம்பிடுவாங்க. அந்த மாதிரி தடைகள். இப்போ ஒரு இன்டர்வியூ போகிறோம், அட்டன் பண்ண போகிறோம். நம்ம சரியான நேரத்துக்கு அங்கே ரீச் பண்ண முடியாத அளவுக்கு இங்கே ஏதாவது வண்டி பிரேக் டவுன் ஆகிறதோ, அல்லது போகிற வழியில் டிராஃபிக் அதிகமாகி நமக்கு தாமதப்படுத்துகிறதோ, இல்லை நம்ம கிளம்புறதே தாமதமாக கிளம்புறதோ, இந்த மாதிரியான ஒரு நிகழ்வுகளை கொடுத்துடும். சரி, இல்லைங்க, ஒரு பொண்ணு பார்க்க போகிறோம். பொண்ணு பார்க்க போகிறப்போ யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் போயிடுது, இல்லை ஏதாவது அபசகுணமான ஒரு நிகழ்வுகள் நடந்துடுது, அதனால் தடைகள் ஏற்பட்டுடுது, மனசுக்குள்ளே ஒரு நெருடல் இருக்குது. ஒரு ஆஸ்பத்திரிக்கு போகிறோம், ஆஸ்பத்திரிக்கு போகிறப்போ ஒரு தடை ஏற்பட்டுடுது, ஒரு விஷயத்தை நம்ம சரியாக பார்க்க முடியல. ஒரு இடம் பார்க்க போகிறோம், இடம் பார்க்க போகிறப்போ தடங்களாகுது. இப்படி நிறைய காரணங்களை சொல்லுவோம். தடைகளுக்கான நிகழ்வு ஒரு காரணத்துக்காக மட்டும்தான் அந்த தடைகள் ஏற்படுது அப்படிங்கிறதுலாம் கிடையாதுங்க. அதுக்கு பல காரணங்களை சொல்லலாம். சரி, முக்கியமாக நம்ம ஜாதகத்தில் ஒரு தடை அப்படிங்கிறது ஏற்படுதுன்னா அதற்கு முக்கிய காரணமாக யார் இருப்பாங்க அப்படின்னா, எந்த பாவகம் சார்ந்த நம்ம பயணிக்கிறோமோ அந்த பாவகத்தின் அதிபதி நம்ம ஜாதகத்தில் நல்ல சூழ்நிலையில் இல்லாமல் இருப்பாங்க. அது முதல் காரணமாக தடையை உண்டு பண்ணும். இன்னொன்று, நம்ம எந்த காரணத்திற்காக பிறப்படுறோமோ அந்த பாவகத்தில் கேது இருக்காரு அப்படின்னா, உதாரணத்திற்கு இப்போ இடம் வாங்கணும்னு நம்ம பிறப்படுறோம், அங்கே நாளில் கேது இருக்காரு, அந்த இடம் நமக்கு சிறப்புக்குரியதாக இருக்காது அப்படிங்கிற ஒரு நிகழ்வை தரும். இப்போ ஒரு தொழிலுக்காக போகிறோம், இன்டர்வியூ அட்டன் பண்ணுறோம், அங்கே கேது இருக்குது, நம்ம எதிர்பார்த்த மாதிரி அந்த இன்டர்வியூவை நம்ம ப்ரெசன்ட் பண்ணியிருக்க மாட்டோம், அங்கே ஒரு தடை, ஒரு பிரேக் அப்படிங்கிறது இருக்கும். இந்த மாதிரி 7ல் இப்போ கேது இருக்குது, நம்ம பொண்ணு பார்க்க போகிறோம், அங்கே யாராவது ஒரு பெரியவங்க ஏதாவது சொல்லுவாங்க, அது மனசுக்குள்ளே ஒரு நெருடலாக இருக்கும், அது நமக்கு ஒரு மனசுக்கு உகந்ததாக இருக்காது, அதனால் தடைகள் அப்படிங்கிறது ஏற்படும். இப்படி நிறைய நிகழ்வுகளை அந்த தடை தாமதத்திற்கான காரணமாக நம்ம எடுத்துக்கலாம். இந்த நிகழ்வுகள் நடக்காமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அதுக்கான ஒரு சிம்பிளாக எளிய தீர்வு ஏதாவது இருக்கா அப்படின்னு கேட்குறவங்களுக்காகவே இந்த பதிவு. விக்னங்களை நிவர்த்தி பண்ணக்கூடிய விநாயகரை வழிபட்டுட்டு நீங்கள் ஒரு செயலை செய்கிறீங்க, அதுக்காக தான் எதை பண்ணினாலும் முதல்ல விநாயகரை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. பிள்ளையாரை பிடிச்சு நீங்கள் பிள்ளையாரை கும்பிட்டுட்டு போனீங்க அப்படின்னாவே உங்களுக்கு அந்த பிரச்சனைகளோ அந்த தடைகளோ வராமல் தவிர்க்க முடியும். ஏன்னா அந்த தடைகள் வராமல் தடுக்கிறதுக்கான ஒரு காரணியாக நமக்கு செயல்படக்கூடியவர் தான் விநாயக பெருமான். அதனால் விநாயகரை வழிபடுங்க. பொதுவாகவே ஒரு நல்ல செயலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு, அந்த மஞ்சள் பிள்ளையாருக்கு சந்தனம் குங்குமம் வச்சு, அருகம்புல் பக்கத்தில் கிடைக்கிதுன்னா அருகம்புல் 2 எடுத்து சொருகி, அப்படியே இல்லை ஏதாவது ஒரு செம்பருத்தி பூ கிடைக்கிது, எந்த மலர்களாக இருந்தாலும் சரி, இல்லை ஒரு எருக்கம்பூ கிடைக்கிது, அது எல்லா இடத்துலையும் ஈஸியாக கிடைக்கக்கூடிய ஒரு பொருள், அந்த எருக்கம்பூவாக இருந்தாலும் சரி, அதை விநாயகருக்கு வச்சு கும்பிட்டுட்டு நம்ம மனசார பிரார்த்தனை பண்ணிட்டு ஒரே ஒரு தேங்காயை எடுத்து சதர்காயை அடிச்சுட்டு கிளம்புறோம் அப்படின்னா அந்த காரியத்தில் எந்த தடைகளும் இல்லாமல் சக்ஸஸ் பண்ணக்கூடிய ஒரு சூழ்நிலைகள் அமையுங்க. இன்னும் கூடுதலாக சொல்லணும்னா, ஒரு கைப்பிடி பச்சரிசி எடுத்து எந்த காரியத்திற்காக நீங்கள் சொல்கிறீங்களோ அதை மனசில் நினச்சி அந்த கைப்பிடி பச்சரிசியை இரும்பு புற்றுகளில் தானமாக போட்டுட்டு விநாயகரை கும்பிட்டுட்டு போங்க. அதுவும் உங்களுக்கு எல்லா விதமான தடைகளையும் நீக்கி தரக்கூடிய ஒரு முக்கியமான நிகழ்வாக அமைச்சு கொடுக்கும். ஏன்னா இந்த தடைகள் எங்கேருந்து வருது, யார் ரூபத்திலேருந்து வருது, சம்மந்தமே இல்லை. இப்போ நான் கூட போகிறேன், என் கூட ஒரு நண்பர் வர்றாரு, அந்த நண்பர் சில நிகழ்வுகளை பண்ணி என்னை போக விடாமல் தடுத்துடுறார், அது ஒரு காரணமாக இருக்கும். இல்லைங்க, நண்பரும் நல்லா தான் கிளம்புறாரு, நானும் நல்ல விதமாக தான் கிளம்புறேன், போகிற வழியில் ஏதோ ஒரு ரோட்டில் ஏதோ ஒரு ஆக்சிடெண்ட் நடக்குது, அதனால் ரோடு பிளாக் ஆகிடுது, அதுக்கு மேலே நம்மளால் பயணிக்க முடியல, டேக் டைவர்ஷன் போடுறாங்க, அங்கே போனாலும் ஒரே டிராஃபிக் ஜாமாக இருக்குது, நம்ம சரியான நேரத்துக்கு நம்மளால் போக முடியல, அந்த ஃபங்க்ஷன் நம்மளால் அட்டன் பண்ண முடியல, அதனால் நமக்கு கிடைக்க வேண்டிய பலன் கிடைக்காம போகுது. அப்போ இந்த மாதிரி தடைகளுக்கான காரணம் எது வேணாலும் இருக்கலாம். நம்ம 10 மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும், நம்ம 9 மணிக்கெலாம் கிளம்பிட்டோம், நான் கரெக்டாக அங்கே 9:30க்கெலாம் ரீச் ஆகிறதுக்கு நான் பிளான் பண்ணி கிளம்பிட்டேன். ஆனால் மழை கொட்டுன்னு கொட்டுது, இடியும் மின்னலும் வருது, வெள்ளம் போகுது. இந்த நேரத்தில் நம்ம பயணிப்போமா, நின்று மெதுவாக நிதானமாக போவோம். அப்போ
அப்போ அந்த மாதிரி எந்த தடையாக இருந்தாலும் அந்த தடைகளை அகற்றுவது விநாயகரனுடைய கையில் தான் இருக்குது. விநாயகரை கும்பிட்டுட்டு நீங்கள் ஒரு செயலை செய்யுங்க. கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையில் அந்த தடையற்ற ஒரு சூழ்நிலைகள் நிச்சயமாக ஏற்படும். மீண்டும் இணையதொரு நிகழ்வில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். ஜோதிடத்தின் பரிணாம வளர்ச்சி ஏஎல்பி ஜோதிடம் 15 நாட்களில் நீங்களும் ஜோதிடராகலாம். சித்தர் பூமி.